நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம் எபிசோடு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். வீரா மாறன் அப்படின்னு சொல்லி தேடினீங்கன்னா, நிச்சயம் நம்ம சேனலோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து வரும். அதனால அந்த பேர்ல வந்து தேடினீங்கன்னா, ரொம்பவே நல்லாயிருக்கும். வானதி கார்த்தின்னு பிரம்மாண்டமான ஒரு பேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். அதே மாரி இந்த வாட்டியும் பேஜ் வந்து கிரியேட் பண்ணோம். கன்டினியூஸா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்பவே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மாறன். உள்ளுக்குள்ள என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒருத்தர் வந்து கண்ணை மூட்டாப்புல இன்னொருத்தர் காப்பாற்ற முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க. போலீஸ் வந்து மாறன் வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் யார் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து கேட்குறாங்க மாறனோட அத்தை. அப்பன்னு பார்த்து, ஏங்க இது சாதாரண கேஸ் இல்லைங்க, மிகப்பெரிய விஷயமாயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இன்னொருத்தன் பொய்யே சேர்ந்துட்டான், மரியாதையாக சொல்லுங்கள் யார் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது, ராகவன் வந்து எல்லா உண்மையை வந்து ஒத்துக்கிற மாதிரி பேச வராங்க. கையை பிடிச்சி தடுக்கிறாங்க. இப்போதைக்கு நீ எதுவும் சொல்ல வேணாம், அமைதியாடுறா, பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாரும் வந்து வேக வேகமாக வந்து வராங்க. என்ன ஆச்சுமா நம்ம பாண்டியாவுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடுவான்ல. அண்ணா பாண்டியா அண்ணன் நம்மளை விட்டுட்டு எல்லாம் போயிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, பாண்டியாக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க. யாருமா இது பண்ணுது? வசதியானவங்க காசில் இருக்கிற திமிரில் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வீரா வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அவன் யார் என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சுல, அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கணுங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. ஒத்துமொத்த ஆட்டோ ஓட்டினரும் டாக்டர்கிட்ட வந்து கேட்குறாங்க நம்ம வீரா, தயவு செஞ்சு இன்னொருத்தரையாவது காப்பாற்றுங்க, எங்கள் அண்ணனை தான் வந்து கைவிட்டுட்டீங்க, அவரை காப்பாற்றினா கூட எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப லேட்டாக வந்துட்டாங்கம்மா, 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட காம்ப்ளிகேட் ஆகிருக்காது. இவ்வளோ பெரிய சட்ட சிக்கலில் என்னால் எதுக்கும் வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியாது. இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு அவங்க உடம்பு எப்படி வந்து ஒத்துழைப்பு கொடுக்குதுங்கிற பொறுத்து தான் அவர் எவ்வளோ மணி நேரம் இருப்பாருன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது, கதறி கதறி அழுகுறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி. என் வாழ்க்கையும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. வீரா வந்து கண்மணி வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப ஆட்டோ டிரைவர் எல்லாரும் வராங்க. அப்பன்னு பார்த்து கான்ஸ்டபிள் வந்து, இல்லைம்மா அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து புகார் வந்து எழுதி கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, கண்மணி போகிறாங்க. இல்லை, ராஜேஷோட அம்மா வரப்ப நிச்சயம் நீ இங்கே இருக்கணும், அதனால் நீ இங்கே இரு, நான் பார்த்துக்கிறேன், அவங்கள எல்லாரையும் உண்டுலன்னு ஆக்குறேன், பாண்டியாவுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து வீரா மாட்டுக்கு ஸ்டேஷனுக்கு வந்து போகிறாங்க. கூட வந்து ஆட்டோ டிரைவர்களும் எல்லாரும் வந்து கிளம்புறாங்க. நீங்களாம் அதுக்குப்பா வரீங்க, வந்தால் பிரச்சனை பண்ணக்கூடாது, இது யதார்த்தமாக நடந்த விஷயம்ப்பா, திட்டமிட்டு யாரும் சதி வேலை பண்ணல, அவன் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் வந்ததுக்கு நாங்கள் தான் கிடைச்சோம்மா, இப்போதைக்கு பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களை கூட்டிகிட்டு போக முடியும். சரி பார்த்துக்கலாம்டா, அங்கே நம்ம கையில் மாட்டாமையா போயிடுவான்னு சொல்லி அங்கே போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அவன் பிடிச்சிட்டோமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. என்னது பிடிச்சிட்டிங்களா? அவங்கள வந்து காட்டுங்க. என்னப்பா நீங்களாம் வந்திருக்கீங்க? ஆமாம் சார், நியாயம் வேணும்னா நாங்கள் வந்தால் தான் நியாயம் கிடைக்கும்னு சொல்லி ஆட்டோ டிரைவர்களும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்ணக்கூடாது, இது திட்டமிட்ட சதி கிடையாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் அண்ணனை இது மாதிரி பண்ணவங்கள நான் மூஞ்சியை பார்த்தே ஆகணும்னு சொல்லும்போது, வயசானவர் ஒருத்தர் வந்து வராங்க. இவர் தாமா பண்ணது. சின்னதாக ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. நம்ம வள்ளி அத்தை வந்து கையை பிடிச்சாங்களே ராகுன் கையை, அப்பன்னு பார்த்து நான் தான் பண்ணேங்கிற மாதிரி வேற வழி இல்லாமல் ஒத்துக்கலான் இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்து முன்னாடியே இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க ராகவன் தான் அது மாதிரி பண்ணதுன்னு. இருப்பினும் வேற யாரும் டிரைவர் யாரும் ஒத்துப்பாங்களாம் தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா ராமச்சந்திரன் வந்து ஊர்லேயே பெரிய ஆளுங்கிறனால அவருக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து தானே ஆகணுங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க நினச்ச மாதிரியே வந்து ஆப்போசிட்டில் இருக்க டிரைவர் வந்து நான் தான் கார் ஓட்டினேங்கிற மாதிரி சொல்லி சரண்டர் அடைகிறாங்க. ஒன்று ஆட்டோ டிரைவர்லாம் வந்து கடுப்பாய் இந்த பக்கம் அவரை வந்து அடிக்கிறாங்க மணி அண்ணனை. ஒன்றை வந்து தடுக்கிறாங்க நம்ம வீரா. அண்ணன் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அமைதியாக இருங்க, இவன் ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் ஓட்டுனதுக்கு இப்படி ஆயிடுச்சு, முதல்ல இவர் தான் தப்பு பண்ணாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பு பண்ணது சின்ன வயசு பையனை அங்கே இருக்கிறவங்க ஒருத்தவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும், பணம் காசுனா எப்படி வேணாலும் விளையுமா சார், உனக்கு நான் பணம் வாங்கி தரேம்மா, 20 லட்சமோ 30 லட்சமோ அவங்க கிட்டேருந்து பேசி வாங்கி தந்துடுறேன், உங்கள் அண்ணனுக்கு உரிமையான இழப்பீடு வந்து வாங்கி கொடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ அப்போனா பணம் தான் இங்கே பேசும். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வந்து ஒரே பிள்ளை சார், நாங்கள் 3 தங்கச்சி, எங்கள் அண்ணன் இருக்கிறனால தான் நாங்கள் நிம்மதியாக இருக்கோம். இனிமேட்டு எங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, அதுக்குன்னு இது மாதிரி கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு எங்கள் அண்ணனுக்கு நியாயம் இல்லாமல் பண்ணுறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை. இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா. தயவு செஞ்சு சொல்கிறத கேளுமாங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் வந்து தன்மையாக வந்து எடுத்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இருப்பினும் வீரா வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு உண்மையான தப்பு செஞ்சவன் இங்கே வரணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான். இன்ஸ்பெக்டர்லாம் யாரும் வந்து சொல்கிறது கேட்க மாட்டாங்க. நம்ம ஸ்டாண்டில் ஒரு 20 ஆட்டோ இருக்குல்ல, 20 ஆட்டோ ஃபேமிலி இங்கே வந்தாகணும்னு சொல்லிட்டு
அத்தனை பேரையும் வந்து கூப்பிடுறாங்க. கூட்டம் வந்து ஜேன்னு கூடியிருது. ஒரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு வந்து நம்ம மாறன் மட்டும் ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே இன்ஸ்பெக்டர்லாம் வந்து ரொம்ப வந்து பட்டமாக இருக்காங்க. 20 ஃபேமிலி கூட்டம் வந்திருக்கு சார். கிட்டத்தட்ட வந்து 100 பேர் கிட்ட இருக்காங்க. நம்மளால் என்ன செய்ய முடியும், ஒன்றும் புரியலன்னு சொல்லி தடுமாட்டத்தோடு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. அந்த இன்ஸ்பெக்டர்லாம், பிரச்சனை பெருசாகிட போகுது, மீடியாலாம் வந்துட்டா அப்புறம் அவ்வளோதான். ராமச்சந்திரன் ஐயாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களாம். மாறன் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ராகவன் வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வா, உண்மையான குற்றவாளி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வள்ளி தான் வந்து பேசுகிறாங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு, உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லும்போது ராகவன் இன்னும் உள்ளதான் உட்காந்துட்டு இருக்காங்க ரூம்ல. ஆனா இவங்கள்ட்ட வந்து உண்மையான குற்றவாளி வந்து கைதாகிட்டாங்கிற மாதிரி தான் சொல்லி தான் கூப்பிட்டுருக்காங்க. 10 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா காப்பாத்திருக்கலாம். இவன் மட்டும் காரை பிரேக் அடிச்சு நிப்பாட்டி இருந்தா 2 பேரையும் வண்டியில தூக்கி போட்டிருந்தா நிச்சயம் 2 பேரையும் வந்து காப்பாத்திருக்கலாம். மனசெல்லாம் வந்து துடிக்குதாத்த. டாக்டர் சொன்ன அந்த 10 நிமிஷங்கிற வேர்டு என் வாழ்க்கையை வந்து பொட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து போடான்னு அட்லீஸ்ட் பிரேக் அடினானே எதுவுமே கேட்காம பைத்தியக்காரன் மாதிரி எங்கேயோ வந்து ஒரு 8 கிலோமீட்டர் தாண்டி வந்து பிரேக் வந்து அடிச்சிருக்கான். இதுவே வந்து நான் சொன்னதுனால தான் செஞ்சாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்துல வந்து பேசுறாங்க. ராகவன் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்பனா இவன் கைதாகலையா, அப்பனா உண்மையிலே கைதானது யாரு அப்படின்னு சொல்லும்போது மணியண்ணன் தான்ப்பா போனாங்க. எனக்கு மணியண்ணனா, இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் தெரியுமா? டேய், அவங்களுக்குன்னு ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் எதுவுமே இல்லையாடா? டேய், நீ தப்பு மேல தப்பு பண்றடா, அவ்வளவுதான் சொல்ல முடியும். வாடா ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு நிறுத்திட்டு போறாங்க. வீட்டு வாசலை தாண்டினோன்னு திண்ணை வருது. திண்ணைக்கு பக்கத்துல வந்து வள்ளிங்கிற அத்தை வந்து காலில் வந்துடுறாங்க. என்னை தாண்டி கூட்டிட்டு போயிடாத மாறா, என்னால முடியல. அத்தை, என்னத்த ஏன் அத்தை அப்படி பண்ற? அவங்களுக்குன்னு ஃபேமிலி இல்லையா? அந்த வீட்டுல ஒரே ஒரு ஆண் வாரிசு தான் இருந்துச்சு. 3 தங்கச்சி இருக்கு. ஒரு தங்கச்சி கூட உனக்கு கல்யாணம் வந்து நடக்கவே இல்லை. அந்த குடும்பம் எப்படியெல்லாம் தவிச்சு போயிட்டு இருக்கோம். இடிஞ்சு போய் உட்காந்துருக்க மாட்டாங்களா? இவன் பண்ண அலட்சியத்தினால ஒரு உசிரே வந்து போயிருக்கு. இந்த வாட்டி இவனுக்கு பாவ மன்னிப்புலாம் கிடையாது. காலில் விழுந்தபடியே வந்து கும்பிட்டபடியே பேசுறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி. ரொம்ப எமோஷனலா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா, அதாவது அண்ணன் ராமச்சந்திரனுக்கு விஷயம்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவன் கையை வந்து இறுக்கமா பிடிச்சிட்டு இருந்த மாறன் வந்து கையை வந்து விட்டுட்டாங்க. உடஞ்சி போய் இனிமேட் நம்ம பொறுப்பு நிர்வாகம்லாம் இவன் தான் பார்க்க போறான்னு சொல்லி சந்தோஷமா வந்து இருந்தாங்கடா. ராகவனே இப்படி பண்ணிட்டான்னு நினைச்சு துடிச்சு போய் எங்க அண்ணன் போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்றாங்க. இதை நினைச்சு வேதனையில வந்து துடிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வந்து ஏர்போர்ட்ல இருந்து வராங்க அவங்க கடைசி பையனும் நம்ம ராமச்சந்திரனும். என்னடா நீ வந்திருக்க, மணி எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம், மணி எங்கடா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுறாங்க. இது மாதிரி தப்பு நடந்துச்சு. யார் வண்டி ஓட்டுனது? மணி தான் சொன்னாங்க. எந்த வண்டி ஓட்டுனா? ரெட் கலர் வண்டி யாரோடுதுரா அப்படின்னு சொல்லும்போது மாறன் தான் அந்த வண்டியை வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டு இருந்தான். மாறவன் செஞ்ச தப்பா இல்லை வேற யார் செஞ்ச தப்புன்னு தெரில. ஐயா, எடுத்தோன்னே வீட்டுக்கு போய் பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஷனுக்கு போகலான்னு சொல்லி அந்த பையன் வந்து பேசுகிறாங்க. முதல்ல ஸ்டேஷனுக்கு வண்டி விட்றா, பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரில அப்படின்னு சொல்லும்போது பாதிக்கப்பட்டவங்களை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஸ்டேஷன் வாசல் வந்து கூட்டம் வந்து கூடிடுச்சு. இன்ஸ்பெக்டர் வந்து கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ பேர் நின்னீங்கன்னா எனக்கு பிரச்சனையாயிடும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல விதமாக நடந்துக்கிட்டா நான் ஏன் சார் கூட்டம் கூட போகிறேன்? இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ளே தப்பு செஞ்ச பையன் இங்கே வந்து நிற்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் இப்போதைக்கு 200 பேர் இருக்கிறவங்க 2000 பேர் ஆகும், 2000 பேர் இருக்கிறவங்க 20,000 பேர் ஆகும், நீங்களே முடிவு பண்ணிக்கன்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து வராங்க. எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் தான் தப்பு பண்ணாங்கன்னு சொல்லலான்னு வராங்க. அதுக்குள்ளே வந்து எதுவாக இருந்தாலும் இங்கேயே பேசிக்கிங்க, என்ன உள்ளே வந்து பேசுனா எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் பண்ணிடுவீங்க, ஏழைங்களுக்கெல்லாம் வந்து நியாயமே கிடைக்காதா, உனக்கு கண்டிப்பாக நியாயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து போகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் வந்து அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.